இன்றைக்கி சோசியல் மீடியாவை திறந்தாவே ஒருத்தர் வந்து நடு ரோட்டில் கத்துறாரு, ஒருவர் ஷாப்பில் வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறாரு, பப்ளிக் பிளேஸில் ப்ராங்க் பண்ணுறாங்க, ஃபேமிலியை கூட ஒருத்தர் கண்டென்ட்டாக ஆக்குறாரு, மக்கள் சிரிக்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த வீடியோ வைரல் ஆகுது. ஆனால் கேள்வி என்னென்னா, அவர் உண்மையிலேயே டேலண்டடா இல்லை நாம் தான் வந்து இப்படி கண்டென்ட்டை வைரல் ஆக்குறோமா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். சரி, சோஷியல் மீடியாவுக்கு எப்பயுமே ஒரு சீக்ரெட் இருக்குது. அது நல்ல கண்டென்ட்டை மட்டும் புஷ் பண்ணாது, மக்கள் நிறுத்தி பார்க்குற கண்டென்ட்டையும் புஷ் பண்ணும். ஒருவர் வந்து நார்மலாக பேசுனா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் ஒருத்தர் வித்தியாசமாக நடந்தால் நம்ம 2 செகண்ட் நின்று பார்க்குறோம். அந்த 2 செகண்ட் தான் அல்காரிதமுக்கு சிக்னலே. இந்த வீடியோ பீப்புள் வந்து பார்க்குறாங்க, அதனால் அதை இன்னும் பல பேருக்கு அனுப்புது. இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் என்னென்னா அட்டென்ஷன் தாங்க. உங்கள் நேரம், உங்கள் கண், உங்கள் ரியாக்ஷனு, உங்கள் கமெண்ட்டு, உங்கள் ஷேரு, அதுதான் மணியே. ஒருவர் வந்து வித்தியாசமாக நடந்தால் அவர் பணம் மட்டும் சம்பாதிக்கிறதில்ல, அட்டென்ஷனையும் கேப்சர் பண்ணுறாரு. அதுதான் இன்னைய சோஷியல் மீடியாவோட எக்கானமி. சரி, இப்போது டேலண்ட்டு, அட்டென்ஷன். முன்னாடி வந்து ஃபேமஸ் ஆகணும்னா டேலண்ட் வேணும். பாடணும், நடிக்கணும், நல்லா எழுதணும், ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் இப்போ ஃபேமஸ் ஆகணும்னா சில நேரம் ஷாக் போதும், கான்ட்ரவர்சி போதும், பப்ளிக் ரியாக்ஷன் போதும். ஆனால் இது லாங் டேர்ம் சக்ஸஸ் தருமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. சரி, நிறைய பேர் இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணம் பணம், ஃபேமு, ஃபாலோவர்ஸு, பிராண்ட் டீலு, ரெகக்னிஷன், என்னை யாராவது கவனிக்கணுங்கிற ஆசை. சில உண்மையிலேயே காமெடி பண்ணுவாங்க, சில ஆக்டிங் பண்ணுவாங்க, சிலர் வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. நாம் என்ன பார்க்குறோம், எதை ஷேர் பண்ணுறோம், எதுக்கு கமெண்ட் பண்ணுறோம், அதுதான் சோஷியல் மீடியாவையே உருவாக்குது. நாம் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை இக்னோர் பண்ணி க்ரேஸியான கண்டென்ட்டை ஷேர் பண்ணினா அப்போ அல்காரிதம் என்ன கற்றுக்கும், பீப்புளுக்கு இதுதான் வேணும். ஸோ அதனால் அந்த மாதிரி கண்டென்ட்டை தான் அது வந்து அதிகமாக்கும் இல்லையா. ஒரு கிரியேட்டர் வந்து வைரலாக ஆகுறாங்க, ஆனால் வீட்டில் என்ன நடக்குது, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எம்ப்ராஸ்டாக இருக்காங்க, குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க நெய்பர்ஸ் வந்து ஒரு மாதிரி இது தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ரிலேட்டிவ்ஸும் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 30 செகண்ட் ஃபேமுக்காக ஃபேமிலி வந்து ரெஸ்பெக்ட் வந்து பாதிக்குது இல்லையா. ஸோ வைரல் வீடியோ மறந்தாக கூட, ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு மறையவே மறையாதுங்க. இன்டர்நெட் மெமரி வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நிறைய பேர் நினைப்பாங்க வைரலானால் லைஃப் செட் ஆகிடும் அப்படின்னு, ஆனால் அது உண்மை கிடையாது. ஒரு வைரல் வீடியோ பெர்மனண்ட் இன்கம் கிடையாது. ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் ட்ரஸ்ட் இல்லைன்னா பிராண்ட் வேல்யூ குறையும். லாங் டேர்ம் இன்கமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னா ஸ்கில்லு வேணும், நம்பிக்கை வேணும், கன்சிஸ்டன்சி வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், ஆடியன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும். ஷாக் கண்டென்ட் ஒரு நாள் கிளிக்கு தரலாம், ஆனால் ட்ரஸ்ட் கண்டென்ட் தான் லைஃப் டைம் தரும். சரி, வைரல் ஆகுறது தவறு கிடையாது, ஆனால் என்ன காரணத்துக்காக வைரல் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். குட் வைரல்னு ஒன்று இருக்குது, நாலேஜ் மூலிமா நம்ம வைரல் ஆகிறது இருக்குது, காமெடி பண்ணுறது வித்தவுட் யாரையும் ஹர்ட் பண்ணாமல், பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, லைஃப் லெசனை இன்ஸ்பயர் பண்ணுறது டேலண்ட்னால். அதே போல் பேட் வைரலில் என்ன இருக்குன்னா பப்ளிக் நான்சென்ஸ் இருக்குது, நாய்சென்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இன்சல்ட் பண்ணுறது, ஃபேக் ட்ராமா பண்ணுறது, டேஞ்சராக ஸ்டண்ட்டு பண்ணுறது. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, குட் வைரலுக்கும் பேட் வைரலுக்கும். இன்றைக்கி பல யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டடி வேண்டாம், ஸ்கில்லு வேண்டாம், வைரல் ஆனால் போகணுன்னு. ஆனால் வைரல் அப்படிங்கிறது கேரியர் கிடையாது. வைரலுக்கு அப்படிங்கிறது ஒரு டோர் மட்டும்தான். அதுக்கு பிறகு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கேரியரு. ஃபாலோவர்ஸ் வந்து பணம் கிடையாதுங்க, நம்பிக்கை தான் பணம். வியூவர்ஸ் வந்து ஃப்யூச்சர் கிடையாது, ஸ்கில்லு தான் நம்மளோட ஃப்யூச்சர். ஃபேமஸ் ஆகணும்னா ஆமாம் ஆகலாம், ஆனால் யூஸ்ஃபுல்லாக ஆகணும். நீங்கள் செய்யக்கூடிய கண்டென்ட் வந்து ரியல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டோரிஸாக இருக்கணும், ஸ்மால் ஷாப் இன்கம் ரியாலிட்டியாக இருக்கணும், பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ், கல்ஃப் லைஃப் ட்ரூத்தாக இருக்கலாம், மிடில் கிளாஸ் ஃபினான்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷனாக இருக்கலாம், ஏஐ ஸ்கில்ஸாக இருக்கலாம், லோக்கல் ஹீரோஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து வைரலாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம்,
ஆனால் அது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கில் ரெஸ்பெக்டே கொடுக்கும். சரி, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் 2 வழி இருக்குது. ஒரு வழி கத்தி சண்டை போட்டு வித்தியாசமாக வைரல் ஆகலாம். இன்னொரு வழி மக்களுக்கு உதவுற கண்டென்ட் போட்டு மெதுவாக வளரலாம். முதல் வழி அட்டென்ஷன் கொடுக்கும், ஆனால் 2வது வழி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அட்டென்ஷன் ஒரே நாளில் மறைஞ்சிரும், ஆனால் ரெஸ்பெக்ட்டு வாழ்க்கை முழுக்க இருக்கும். அதனால் வைரல் ஆகிறதுக்காக உங்களை இழக்காதீங்க. வியூவர்ஸ்க்காக உங்கள் மதிப்பை வந்து சேல் பண்ணாதீங்க. ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் ஃபேமிலி ரெஸ்பெக்டை ஆபத்தில் போட்டுறாதீங்க. உங்களை பார்த்து மக்கள் சிரிக்கலாம் அல்லது உங்களை பார்த்து மக்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த க்ரியேட்டராக மாற போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான கண்டென்ட்டை தான் நம்ம வீடியோவில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.